இது வரலாற்று பதிவுகள். அதிலே நாம் எப்பொழுதுமே குறளை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அப்படி பேசுகின்ற இந்த களத்திலே நாம் இப்பொழுது திருக்குறளில் 12வது குறளை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 12வது குறள் அப்படிங்க சொன்னே உங்கள் எல்லாருக்குமே அதை குறித்த செய்தி தெரிந்திருக்கும். காரணம், பள்ளிக்கூடங்களில் மிக வற்புறுத்தி நம்மளை படிக்க வைத்திருக்கக்கூடிய குறள்களில் இது ஒரு முக்கியமான குறளாக இருந்திருக்கின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறள் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனவே இதில் நான் ஏதாவது தவறாக வாசித்தா கூட நீங்கள் உடனே ஐயோ இது தவறாக வாசிக்கிறீங்களே நீங்கள் பதபதைத்து விடுவீர்கள். காரணம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த குறளுக்கு திருவள்ளுவர் என்ன ஒரு பொருள் அதுக்குள்ளே வச்சு சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு தரக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களையுமே இந்த உலகத்தில் நம்ம அதை சாப்பிட்டு நம்ம நல்லபடியாக வளருவதற்கு இந்த மழை தான் அதற்கான ஒரு களத்தை கொடுக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்றால் நீர் மிகவும் அவசியம். நீங்கள் இந்த உலகம் எப்படி உருவானது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குள்ளே போகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இருண்ட ஒரு உலகமாகத்தான் இருந்தது. அங்கே ஒரு நீர் H2O என்கின்ற குறிப்பிடுவார்கள். அந்த ஆக்சிஜன் இருந்ததின் வெளிப்பாடாகத்தான் உயிரினம் தோன்றியது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் ஒரு ஈரப்பதத்தை மையப்படுத்தி தான் இந்த உலகம் உருவாகி இருக்கிறது என்பதுதான் பதிவு. அந்த ஈரம் என்கின்றது தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய மழை என்கின்ற வடிவிலே இன்று நம்மோடு பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த மழையை பாதுகாப்பதும் அந்த மழை உருவாவதற்கான களங்களை உருவாக்குவதும் நாம் செய்ய வேண்டிய ஒரு பெருங்கடமையாக இருக்கிறது தானே. இன்று நாம் பல களங்களில் இயற்கைக்கு எதிரான கருகூலங்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். இன்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மியான்மரில் நடந்த அந்த பூகம்பம் நம் மனதிற்குள்ளே எழுப்பி இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடியவைகள். ஆனால் நாம் சிந்திக்கிறோமா என்றால் இல்லை. இயற்கை எதையெல்லாம் கொடையாக கொடுக்கிறதோ அதை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கின்றது. அதில் மழை ஒரு பிரதான இடத்தை பிடிக்கிறது. அதை திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதை உங்களுக்கு நான் எடுத்து வைக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.